அசோக் லைலண்ட் நிறுவனத்தின் கனரக வாகனங்களை விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் ஏஎம்எல் நிறுவனத்தை கண்டித்து வரும் 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் பேட்டியளித்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சண்முகப்பா தங்கள் லாரிகளை ஏஎம்எல் நிறுவனம் சரியாக பழுது பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். ரேணிகுண்டாவில் உள்ள ஏஎம்எல் நிறுவனத்தில் பசி மற்றும் பட்டினியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கர்நாடக இளம் ஓட்டுநரின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது. அசோக் லைலண்ட் நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த ஏஎம்எல் நிறுவனம் வாகனங்களை சரிவர பழுது பார்க்காததால் லாரி உரிமையாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவதாக சண்முகப்பா குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியா திங்கட்கிழமை காலிலிருந்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து ஏஎம்எல் ஆபீஸும் மூடப்படும், அனைத்து ஒர்க் ஷாப்பும் மூடப்படும். அந்த டிரைவருக்கு குறைந்தது 10 லட்சமாவது ஒரு தொகையை கொடுத்தா அவருடைய ஃபேமிலி ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் அவர்கள் பிள்ளைக்கு வாழ்வாதாரம் ஒரு நிலையா இருக்குன்ற எண்ணத்துல